மேலேயே பார்த்துட்டுரு காக்கா வந்து ஆய் போடும். ஸோ வாய் கிருஷ்ணகிரி வரையும் வந்து கிழியுது. உன்ன மாரி மூக்க தூக்கிட்டு வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இஷ்டத்துக்கு வந்து நம்ம கமருதீன் வந்து திவ்யா கூட வந்து சண்டை போட்டுருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில் கிட்ட வந்து ரம்யா உள்ள இருக்காங்க. வெளிய வந்து பார்வதி, சாண்ட்ரா, கம்ருதீன், வினோத் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ சாண்ட்ரா சொல்றாங்க, "ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல நீங்க 2 பேர் தான் உள்ள போயிருக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது வந்து, கம்ருதீன் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ட ரெஃபர் பண்ணி, இந்த மாரி வைல்ட் கார்டா வந்தா கேப்டனா வர்றவங்க, ஏதோ கேப்டன் ரெஃபர் பண்ணி பேசும்போது, திவ்யா மாரி ஒரு கேப்டன் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிர்றாரு. பின்னாடி திவ்யா இருக்கிறது தெரியாம. திவ்யா வந்து அத கேட்டுர்றாங்க. ஸோ திவ்யா வந்து என்ன சொன்ன? டார்ச்சர்ன்னு சொன்னியா? எதுக்கு நீ அந்த மாரி சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு, திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஏறிட்டு வந்து போனது வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன மிரட்டுறியா நீ? அப்படின்னு சொல்லி பேச, அது அப்படியே வந்து நீடிச்சது. அதுக்கப்புறமா வந்து ஏதோ சிங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அதுக்கு வந்து ஆமா நானும் சிங்கிள் தான் அப்படின்னு சொன்ன உடனே வந்து, ஆமா நீங்க பண்ற கேவலமான விஷயத்த வந்து நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி, உங்க கூத்தெல்லாம் வந்து என்னால பார்க்க முடியாது அப்படிங்கிற மாரி வந்து சொன்ன உடனே வந்து கமருதீன் எழுந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. கூத்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஆமா எங்க தல திவ்யாவும் வந்து எங்க எல்லாருக்குமே டார்ச்சரா தான் இருந்தது அப்படின்னு சொல்ல, உடனே பார்வதியும் வந்து நடுவுல என்ன கேவலமா இருக்கு? நீ என்ன கேவலமா சேர்ந்து பண்றாங்க? நாங்க அப்படி என்ன கேவலமா பண்ணிட்டோம்? அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து தைரியமா இருந்தா பேசுங்க அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து கன்டினியூவா வந்து அவங்க கோவத்த வந்து வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. பிடிக்கலனா பேச மாட்டேன்னு சொல்லிட்டு தானே வந்த முன்னே. என் குரல் புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, "நீ பேச மாட்டேன்னு சொன்னல்ல என்னை பத்தி. இப்ப எதுக்கு என்னை பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா அது அப்படியே வந்து போயிட்டே இருக்கு சண்டை போட்டுட்டே. அதுக்கப்புறம் சைடுல போய் திவ்யா வந்து உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் வந்து சொல்றாரு. அப்படியே அந்த ஒரு கான்வர்சேஷன் நீடிச்சுட்டே இருக்கு. அப்போ மேல பார்த்துட்டு இருக்காங்க. மேலேயே பாரு காக்கா வந்து ஆயி போகும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் "என்ன நீ ஏன் அந்த மாரி பேசுற?" அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கோவப்பட, திரும்பவும் வந்து அவரு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சுட்டாரு. "உன்ன மாரி லாங்குவேஜ் எல்லாம் எனக்கு பேச தெரியாது" அப்படின்னு சொல்லி பேச, அதுக்கப்புறம் "என்னடி பிரச்சனை உனக்கு?" அப்படிங்கிற மாரி டக்குன்னு போட்டாரு. இது "என்ன போட்டு பேசுறியா நீ? போட்டு பேசுறியா?" அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அவங்க ஏறிட்டு போக, அதுக்கப்புறம் கமருதீன் இருந்துட்டு, ஆ திவ்யா இருந்துட்டு ஒரு வார்ன் பண்ணாங்க. "இதுக்கு மேல என்ன போட்டு பேசி பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத நீயே வந்து பார்ப்ப." அப்படின்னு சொன்னோனே, "ஆமா வாய் கிருஷ்ணகிரி வரையும் கிழியுது" அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே வந்து மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் அவங்களுக்குள்ள போயிட்டு இருந்த ஒரு சண்டை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல பயங்கரமான ஒரு சண்டை வரும்னு நெனைக்கிறேன். இப்போ சாண்ட்ரா வந்து இவங்க கூட சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ திவ்யா வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து இந்த கேங் கூட இருக்க மாரி வந்து இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.